இவன் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி அங்க இவன் மூடிட்டு பாரதிய பேசியிருந்தா கூட நம்ம ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அங்க பெரியார ஒப்பிடுறங்கிற பேரில் பெரியாரை இழிவுபடுத்தி இவன் துவங்கி வச்சதுக்கான ரியாக்ஷன் தான் நம்ம முதல்ல செஞ்சோம். கோபம் தாங்காம நான் பல தடித்த வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டேன். அதற்கு ஒட்டுமொத்த நாம் தமிழரும் கதறாங்க. நீங்க பேசினதுக்கான ரியாக்ஷன்ரா நான் பண்ணது. நீங்க பெரியார சர்வசாதாரணமா அவம்பீங்க இவம்பீங்க 5 மணி நேரம் மேடை ஓட்டு ஒருமையில பேசுவீங்க. அது எங்களுக்கு வலிக்க கூடாதான், நம்ம பேசாம போயிடணுமா? நாங்க இப்படியே பேசினா மனோஜோட நாக்கு இருப்போம். நீங்க மனோஜ் வீடு எங்களுக்கு தெரியாதா? நீங்க நான் அந்த வீடியோ அனுப்பட்டுமான்னு கேட்டாங்க. அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்ப வேண்டாம், அனுப்பிச்சா நான் கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். நான் எதையும் பார்த்துட்டு இருக்கிறாய் உள்ள போற ஆளு திரும்பவே எங்களுக்கு பெரியாருங்க அப்படின்ட்டான். இது ஆரியத்தின் ஸ்ட்ராட்டஜி, பார்ப்பனியத்தின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அண்ணன் அவர்கள் தெளிவா பதிவு செஞ்சிருப்பார். லெஃப்ட் ஹேண்ட்ல அண்ணன் திருமா அவர்கள், லெஃப்ட் ஹேண்ட் இல்ல லெஃப்ட் கால்ல அண்ணன் திருமா அவர்கள் தள்ளி விட்டார். இந்த எச்சப்பையன் சீமான் பேசக்கூடிய பேச்சுகளோ, நாம் தமிழருடைய சீமானினுடைய அள்ளுசிலுகள் பேசக்கூடிய எந்த பேச்சையும் நான் நேரடியாக கேட்பது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை எனக்கு கிடையாது. நமக்கு வந்த இந்த 15 லட்சம் ஓட்டு 20 லட்சம் ஓட்டு நமக்கு போட்டவங்க தான் நல்ல தாய் தப்பனுக்கு பிறந்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஓட்டு போட்ட அந்த 15 லட்சம் பேர்த்த தவிர்த்த மீதம் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கல அப்படின்னு காலம் முழுவதும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிறப்பை இழிவுபடுத்தியே வாழ்ந்து பேசிக் கொண்டிருந்த இவன் புதிதாக எனக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்காக மிகப்பெரிய மாநாட்டு அரங்கை நாங்கள் ஏற்பாடு பண்றோம். அங்கே ஆரியத்திடம் மண்டியிட்டு ஆரியத்தின் காலை நக்கி தொடர்ச்சியாக இனதுரோக வேலை செய்யக்கூடிய இந்த சங்கி சீமானை தோலுரித்து, இந்த சங்கி சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியமும் கிடையாது, இந்த சங்கி சீமான் தமிழர்களுக்கான முதல் துரோகி அப்படிங்கிறத தோலுறுத்தி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் 23ஆம் தேதி இந்த மாநாடு தான் நடைபெறும். இந்த மாநாட்டுக்கு அண்ணன் திருமா அவர்களும் நிச்சயம் வருவதாக தேதி கொடுத்திருக்கார். தோழர்களே, தொடர்ச்சியாக நாம் முதல் கருத்தரங்கில் அறிவித்தது போல இது இதோடு முடியாது, தொடர்ச்சியாக போகும் அப்படின்னு நம்ம போற போக்கில் சொல்லல. அதற்கு சாட்சியாக தொடர்ச்சியாக 4வது வாரமாக தந்தை பெரியார் அவர்களுடைய தியாகத்தை, தந்தை பெரியார் அவர்களுடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக பார்ப்பனர்களுடைய காலை நக்கி கொண்டு ஆரிய அடிவரடிகளாகி செயல்படக்கூடிய சங்கி சீமான் உள்ளிட்ட இன துரோகிகளை தோலுரிக்கும் விதமாக தொடர்ச்சியாக 4வது வாரமாக இந்த கருத்தரங்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க கார்ல வரும்போது நிகழ்ச்சி லைவ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் அண்ணன் சீனி விடுதலை அரசு அவர்கள் பேசும்போது, பாவலர் பெருஞ்சித்தனாரை விட நீ பெரியாளா? பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர். தேவநேய பாவாணரை விட நீ பெரியாளா? பாரதிதாசனை விட பெரியாளா? அப்படிங்கிறத அப்படியே அடுக்கிட்டு அவருடைய தன்மையும் மீறி இவங்க எல்லாத்தையும் விட நீ பெரிய புடுங்கியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் பதிவு செஞ்சிருந்தார். ஆக அண்ணன் அவர்களுடைய பேச்சின் தன்மை என்ன அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அவரே கோவப்பட்டு புடுங்கிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாருன்னா நான் சர்வசாதாரணமாக என்னுடைய பாணியில் பேசலாம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க கூடுதலாக நீங்க இந்த எச்சப்பையன் சீமான் பேசக்கூடிய பேச்சுகளோ, நாம் தமிழருடைய சீமானினுடைய அள்ளுசிலுகள் பேசக்கூடிய எந்த பேச்சையும் நான் நேரடியாக கேட்பது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை எனக்கு கிடையாது. நீங்க ஒரு 10 செகண்ட் அந்த குரலை கேட்டாவே நமக்கு ட்ரிகர் ஆகி ப்ரெஷர் ஆயிரும். அதனால தோழர்கள் யாரையாச்சும் கேட்டு, தோழர் இதெல்லாம் பேசியிருக்கான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேட்டு அதற்கான ரியாக்ஷன் மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் கடைசியாக இந்த எச்சப்பையன் மயிலாடுதுறையில் பேசிய பேச்சையும் நான் கேட்கல, இது நாள் வரைக்கும் கேட்டது கிடையாது. நீங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வரது அதிகபட்சம் கேட்பேன். அதில் குறிப்பிட்டு அண்ணன் சீனி விடுதலை அரசு அவர்கள் பேசினதை லைவ்ல கேட்டேன். அப்போது சீமான் தன்னுடைய பேச்சை துவங்கும் போதே ஒரு மன உளைச்சலோடு அநாகரிகமா பேசுறாங்க, குடும்ப பெண்களை எல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு புலம்பிட்டே தன்னுடைய பேச்சை ஆரம்பித்ததாக அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரி. 15 ஆண்டுகளாக நீங்க நம்ம விடுங்க, ஒட்டுமொத்த தமிழர்களையும் எலெக்ஷன் கரெக்டா முடியும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு வந்த இந்த 15 லட்சம் ஓட்டு 20 லட்சம் ஓட்டு நமக்கு போட்டவங்க தான் நல்ல தாய் தப்பனுக்கு பிறந்தவங்க.
அப்படின்னு எல்லா தேர்தலுக்கு முடிவின் பிறகும் பதிவு செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஓட்டு போட்ட அந்த 15 லட்சம் பேர்த்தை தவிர்த்த மீதம் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கல அப்படின்னு காலம் முழுவதும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிறப்பை இழிவுபடுத்தியே வாழ்ந்து பேசி கொண்டிருந்த இவன் புதிதாக எனக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்கான். நீங்க அதிலும் கூடங்க நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே ரியாக்ஷன் தான். நம்ம எல்லாரும் சும்மா யாராச்சும் மேடை போட்டு ரோட்ல போயிட்டு இருந்த சீமானை இழுத்து, நாம் தமிழர் தம்பிகளை இழுத்து வாடா சண்டைக்கு நம்ம யாராச்சும் கூப்பிட்டு சண்டை போடுறோமா? இவன் முதல் முறையாக RSS மேடையில் ஏறி அங்க இவன் மூடிட்டு பாரதிய பேசியிருந்தா கூட நம்ம ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அங்க பெரியார ஒப்பிடுறேங்கிற பேரில் பெரியாரை இழிவுபடுத்தி இவன் துவங்கி வச்சதுக்கான ரியாக்ஷன் தான் நம்ம முதல்ல செஞ்சோம். அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் நீங்க சந்தர்ப்பவாத ஈவேரா, சாதிவெறி ஈவேரான்னு ஒரு கூட்டம் போட்டு அதுல இவன் பேசுறதுக்கான ரியாக்ஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக அதுலங்க குறிப்பிட்டு 5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி, அந்த 5 மணி நேரம் பெரியாரை ஒருமுறை பேசியதுக்கு அடிப்படையில் தான் கோபம் தாங்காம நான் பல தடித்த வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டேன். அதற்கு ஒட்டுமொத்த நாம் தமிழரும் கதறாங்க. நீங்க பேசினதுக்கான ரியாக்ஷன்ரா நான் பண்ணது. நீங்க பெரியார சர்வசாதாரணமா அவம்பிங்க இவம்பிங்க 5 மணி நேரம் மேடை ஓட்டு ஒருமையில பேசுவீங்க. அது எங்களுக்கு வலிக்க கூடாதான், நம்ம பேசாம போயிடணுமா? திருப்பி இவங்க அண்ணனை சொன்ன உடனே உனக்கு பொத்திட்டு வந்துருமா? காரணம் என்னன்னா, இத்தனை 15 ஆண்டுகளாக ஷாக் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு பார்க்கல. நம்ம மட்டுமே அடிச்சுட்டு இருக்கோம்ப்பா, மற்றவங்கள சும்மா இருக்காங்கன்னு இதையே பார்த்து பழகினவங்களுக்கு புதுசா அடி உழுகுதுப்பா அப்படின்ன உடனே தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனுடைய ரியாக்ஷன் தான் நீங்க மைனர் அவர்கள் பேசும்போது சொன்னது போல தொடர்ச்சியாக பல நூறு கால்கள், எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 1000-2000 கால்கள் வந்திருக்கும். இதுல குறிப்பிட்ட சில தோழர்கள் சொன்னாங்க, தோழர் உங்களை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கானுங்க, நாம் தமிழருடைய அல்லு சில்லுக, நாங்க இப்படியே பேசினா மனோஜோட நாக்க இருப்போம், நீங்க மனோஜ் வீடு எங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் பேசியிருக்காங்க. நீங்க நான் அந்த வீடியோ அனுப்பட்டுமான்லாம் கேட்டாங்க. அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்ப வேண்டாம், அனுப்பிச்சா நான் கொலைகேஸில் உள்ள போயிடுவேன். நான் எதையும் பார்த்துட்டு இருக்கிறாய் உள்ள போற ஆளு. நீங்க கேட்டு எனக்கு எசன்ஸ் மட்டும் கொடுங்க, நான் ரியாக்ட் மட்டும் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பேசியிருக்காங்கிறது மட்டும் கேட்டதில் இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க மைனர் அவர்கள் பேசும்போது கூட பதிவு பண்ணார், நான் அந்த லைவ்ல கூட சொன்னேன், மனோஜுக்கு வீடு இருப்பது போல உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடு இருக்குல்ல, என் வீட்டுக்கு வர்றீங்க, அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு எங்களுக்கு இறங்க தெரியாதா? நீங்க என்னன்னா முதல்ல வரணுங்கிற. ஏன்னா இப்ப நான் பண்றதுக்கு எதுக்குமே எங்க மூத்தவர்கள் திருப்பி ஏன் ஒன்றும் சொல்ல முடியலன்னா, அதற்கு முன்னாடியே பெரியாரை நோக்கி அவன் பல வகையான விமர்சனங்களை ஒருமையில் பேசி பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பல எச்ச வேலைகள் அவன் செய்த காரணத்தால் பாவம் அந்த பையன் எவ்வளவு நாள்ப்பா பொறுமையா இருப்பான், பாவம் அவன் பேசிட்டு விடுங்க அப்படின்னு எனக்கு பச்சை கொடி காட்டுறாங்க. அதே மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க, இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, அப்பதான் நான் திருப்பி ஒன்று பண்ணுவோம். பாத்தீங்களா, அப்ப கேட்க மாட்டாங்க எங்க ஆளுகளை, ஏன் மனோஜ் இப்படி பண்ணுனேன்ட்டு. நான் காரணத்தை சொல்லுவேன், இப்படி ஒன்று பண்ணினாங்க, அதனால் இவ்வளவு மடங்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை வந்தது அப்படின்னு நான் நியாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணம் கிடைக்கும். தயவு செஞ்சு காரணங்களை உருவாக்குங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்க கூடுதலாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசும்போது போன நிகழ்ச்சியில பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு ஊர்ல இருக்கிற எல்லா படங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணுங்கப்பா, யார் யார் படங்க வருதோ எல்லா படங்களையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து பெரியோர்கள் அறிவிச்சுட்டான், பெரியார்கள்ட்டு. நீங்க அப்படி அறிவித்ததுடன் தொடர்ச்சியாக திருமாவே எங்களுக்கு பெரியாருங்க அப்படின்ட்டான். நீங்க இது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு எதுக்குங்க மாமேதை மார்க்ஸ், அவர் என்ன பெரிய மாமேதையா? எங்க ஊர்ல சண்முகம் இருக்காருல்ல, அவரை விட மார்க்ஸ் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி மார்க்சினுடைய மாணவனாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அதே போல அண்ணன் திருமா அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிள்ளை. ஆக அவரு பெரியாராம், பெரியார் வேண்டாமா? அண்ணன் திருமா அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும்போது இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி ஆரியர்கள் பார்ப்பனர்கள் சொல்லி கொடுத்து பேசுறாங்க, இது ஆரியத்தின் ஸ்ட்ராட்டஜி, பார்ப்பனியத்தின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அண்ணன் அவர்கள் தெளிவா பதிவு செஞ்சிருப்பார். ஆக பெரியாரினுடைய ஸ்ட்ராட்டஜி, திராவிட இயக்கத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம காமிக்கணும் இல்லைங்களா? தொடர்ச்சியாக 4 வாரம் கருத்தரங்கு போட்டுட்டோம். அடுத்த வாரம் பொங்கல், தோழர்கள் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிருவீங்க. ஆக அடுத்த வாரம் ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு 23ஆம் தேதி பொங்கல் முடிச்சு வர்ற அடுத்த வெள்ளி
நீங்க ஆரிய அடிவரடிகளும் திராவிட கோட்டையுங்கிற பெயரில் இதே சென்னையில் சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மிகப்பெரிய மாநாடானது நடத்தப்படும். நீங்க அந்த மாநாட்டினுடைய கலந்து கொள்ளக்கூடிய தலைவர்களாக தோழர் ஜவஹருல்லா, தோழர் திருமுருகன் காந்தி, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நாகை திருவள்ளுவன், அண்ணன் வெண்மணி, இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12-13 தோழர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டினுடைய சிறப்புரை அண்ணன் திருமா. நீ திருமா அவர்களை பெரியார்னு தூக்கிட்டு வந்துட்டு அந்த அண்ணன் சொன்ன அடிப்படை இது என்ன ஸ்ட்ராட்டஜினா, எப்பா நம்மளையே பெரியாருன்ட்டான், இவனை எதுக்கு நம்ம போட்டு அடிக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய இந்த சீமானை தோலுரிக்காம விலகிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதை ஃபாலோ பண்ணா. ஆக உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை லெஃப்ட் ஹேண்ட்ல அண்ணன் திருமா அவர்கள், லெஃப்ட் ஹேண்ட் இல்ல லெஃப்ட் காலில் அண்ணன் திருமா அவர்கள் தள்ளி விட்டார். ஆக அதன் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் பிரஸ் மீட்ல தான் பேசுறாரு. ஆனா பிரஸ் மீட்ல மட்டும் நீங்க பேசினா பத்தாது, உங்களுக்காக மிகப்பெரிய மாநாட்டு அரங்கை நாங்கள் ஏற்பாடு பண்றோம். அங்கே ஆரியத்திடம் மண்டியிட்டு ஆரியத்தின் காலை நக்கி தொடர்ச்சியாக இனதுரோக வேலை செய்யக்கூடிய இந்த சங்கி சீமானை தோலுரித்து, இந்த சங்கி சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியமும் கிடையாது, இந்த சங்கி சீமான் தமிழர்களுக்கான முதல் துரோகி அப்படிங்கிறத தோலுறுத்தி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் 23ஆம் தேதி இந்த மாநாடு தான் நடைபெறும். இந்த மாநாட்டுக்கு அண்ணன் திருமா அவர்களும் நிச்சயம் வருவதாக தேதி கொடுத்திருக்கார். ஆக 23ஆம் தேதி அடுத்த வாரம் தோழர்கள் எல்லாம் தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடி விட்டு அடுத்த வெள்ளி நிச்சயம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள், செந்திலை கௌதமன் அவர்கள் பல மணி நேரமாக காத்திருக்கார். நான் முன்னாடியே பேசியிருக்கூட, நான் சொன்னது போல சுருக்கமாக என்னுடைய உரையை முடிச்சணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்பீடாக நான் பேசிட்டேன். பெரியாரினுடைய மொத்த வாழ்வையும் உள்வாங்கி எளிமையாக பெரியார்னா யார் அப்படின்னு புரிந்து கொள்ளும் வகையில் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். தோழர்களே, ஐயா சில விடயத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. எதிரிகளாக இருந்தாலும் மரியாதையாக பேசணும், அதுதான் நம்மளுடைய மாண்பு அப்படின்ட்டு. நீங்கள் பல பாணிகள் இருக்குது. நீங்கள் ஒரு நாடகத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் நீங்கள் மாப்போசி அவர்களை குறிப்பிட்டு அவங்க அம்மா இறந்து போன மாதிரி காட்சி, ஏமா மாப்போசி எல்லாம் உயிரோடு இருக்கான், நீ செத்துட்டியாமா அப்படின்னு எம்ஆர் ராதா அழுவார். ஆக எதிரிகளை கையாள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கு. நாம் எம்ஆர் ராதா அவர்கள் பாணியையும் ஆசிட் தியாகராயன் அவர்கள் பாணியையும் கையாளுறோம், அவ்வளோதான். ஐயா அவர்கள் சான்றோராக இருக்கிறதால் கூடுதலாக ஆசிரியர் ஐயா வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்கு நற்பண்புகளை விதைத்து நல்ல குடிமகன்களாக வளர்த்தெடுப்பதையே வாழ்நாள் வேலையாக செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தால் ஐயா அவர் பாணியிலிருந்து நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். அதையும் நம்ம உள்வாங்கிக்குவோம். நன்றி. கூடுதலாக நான் முன்னரே அறிவித்தது போல 23ஆம் தேதி ஆரிய அடிவரடிகளும் திராவிட கோட்டையுங்கிற பெயரில் சென்னை சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் இதே வெள்ளி அன்று மாலை 3 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம கடைசியாக 4 வாரங்களில் 3-4 தோழர்களை தான் அழைக்கிறோம். அவர்களுக்கே 4-5 மணி நேரங்கள் பத்துறதில்லை. எனவே மாநாடானது 3 மணிக்கே துவங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்கிறோம். நன்றி.